ரோகிணி பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு யூனிக் தாட் ப்ராசஸ், கிரியேட்டிவிட்டி அதிகம் ரோகிணிக்கு. மனப்பாடம் பண்றத விட, சில விஷயங்கள் உள்வாங்கி சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ரிலேட்டடா அவங்களுக்கு நிஜமாலுமே என்ன வரும், என்ன பிடிக்கும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திடீர்னு மீடியா இன்ட்ரெஸ்டடா இருக்கும். மீடியா ஓரியன்டடா போயிருவாங்க. அந்த ஆசை அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. இல்லன்னா, அந்த படிச்ச அந்த இன்ஜினியரிங்கும், அந்த மீடியாவையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி காம்பினேஷன்ங்கிறது ரோகிணிக்கு எப்பவுமே உண்டு. இப்ப டாக்டர் துறையா அவங்க எடுத்தா கூட, காஸ்மெட்டாலஜிஸ்ட்டா போயிடுவாங்க. ம், ம். காஸ்மெட்டாலஜி டச் பண்றது, டெர்மடாலஜி டச் பண்றது, ஒரு விஷயத்த அழகு பண்ணக்கூடியது, நேர்த்தியா பண்ணக்கூடியது, ரொம்ப இன்டெப்த்தான விஷயங்கள கண்டுபிடிச்சு பண்றது கூட ரோகிணில இருப்பாங்க. அதாவது ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடீஸ் எவ்வளோ வேணாலும் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா மைண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டே இருக்கும். ஆழமா எவ்வளோ டிக் பண்ணி போக முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த மாரி கோர்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது என்ன சப்ஜெக்ட்டா இருந்தாலும் ஓகே. இன்டெப்த்தா, புக்கிஷா இன்னொருத்தவங்க சொல்றத கேட்டு ஃபாலோ பண்றது அப்படிலாம் இருக்காது. இவங்களே சில விஷயங்கள உருவாக்குவாங்க. ரோகிணிக்கு அந்த டேலண்ட் உண்டு.